1999ஆம் ஆண்டு தனது சகோதரர் மசூத் அசாரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக அப்துல் ரவூப் அசார் தலைமையிலான ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் இந்தியாவின் விமானத்தை கடத்தினர். அவர்களிடம் சிக்கிக் கொண்ட இந்தியா அப்போது மசூத்தை விடுவித்தது. இதனால் பல தசாப்தங்களாக இந்தியா பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் 2025 பக்லகாம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது. இந்த தாக்குதலில் விமான கடத்தலில் மூளையாக செயல்பட்ட அப்துல் ரவூப் கொல்லப்பட்டார். மசூத் அசாரின் தலைமை அலுவலகம் மற்றும் அவரது வீடு அழிக்கப்பட்டன. அவரது குடும்பமும் தப்பவில்லை. அவர்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த காலம் மறக்கப்படவில்லை. 2001 பாராளுமன்ற தாக்குதல், 2016 பதன்கோட் தாக்குதல், 2016 உரி தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் ஆகியவற்றுக்கு நீதி கிடைத்துள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்த ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை தரைமட்டமாக்கியுள்ளது.